நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அபூர்வமான மூலிகைகள். இந்த மூலிகை எதுக்காக பயன்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில தேவதைகளை நம்ம வணங்கும்போது, அவங்க நல்ல தேவதைகளாகவும் இருக்கலாம், சில இருள் தேவதைகளாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி தேவதைகளை வணங்கும்போது, உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, ஒரு காட்டில் உக்காந்து நம்ம ஒரு தியானம் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன பழத்தை கொடுத்தா அவங்க வருவாங்கன்றதுக்கு காரணம் இந்த ஒரு மூலிகை தான். இப்போ நீங்கள் இதில் பார்த்துருக்கீங்கல்ல, இதில் பார்க்கும்போது இந்த மூலிகைகளில் சில காய்கள் இருக்குது. இந்த காய்கள் அந்த இங்கு பழம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இதை நிறைய பேர் பயன்படுத்தி விளையாடி இருப்பீங்க. இந்த பழத்தை கையில் பிடிச்சி நீங்கள் நசுக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு ரோஸ் கலரில் அதோட திரவம் மாதிரி வரும். இது காட்டில் இருக்கிற தேவதைகளை வசியம் பண்ணலாம். பூத பேத பிசாசுகளை, சில தெய்வங்களை, காட்டு தெய்வங்களை வசியப்படுத்துக்கும் இந்த மூலிகை காய் ரொம்ப பயன்படும். இந்த பழத்தை கொடுத்து நீங்கள் கையில் உக்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கையில் வச்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, அங்கே மலைப்பகுதியில் இருக்கிற தேவதைகள் உங்கள்கிட்ட பேசும். இது அனுபவபூர்வமான உண்மை. இதை பயன்படுத்தி நாங்கள் இதில் பலன் கண்டிருக்கிறோம். சரிங்களா? அதுதான் இந்த மூலிகை. நல்லா பார்த்துங்க. இந்த மூலிகை இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு இது பயன்படுது. இதை பார்த்திங்கன்னா, சில ஆண்மை குறைவுக்கும் இந்த மூலிகையை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு இடத்துல எதுவுமே இல்லை, நம்ம என்ன கொடுத்து அவங்களுக்கு நம்ம வழிபடணும்னு தெரியாத போது இந்த மாதிரி ஒரு சில மூலிகைகள் இருக்குது. இந்த பழத்தை கையில் வச்சுன்னு ஒரு 5 பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை நீ அவங்களுக்கு கொடுத்துட்டு, தெய்வம் இந்த காட்டில் இருக்கிற தேவதைகள் எதுவாக இருந்தாலும் என் முன்னாடி வரணும், இல்லை பூதங்கள் என் முன்னாடி வரணும், இல்லை வேறு எதனா மற்ற தேவதைகளை வசியம் பண்ணும்போது இதை நம்ம கொடுத்து அவங்கள கூப்பிடும்போது அவங்க உடனடியாக மனம் இறங்கி இந்த பழத்துக்காகவே அவங்க வருவாங்க. இதை பயன்படுத்தி நீங்களும் சில விஷயங்களை செய்து முடிக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் வனத்தில் இது நிறைய கிடைக்கக்கூடிய மூலிகை இது. இந்த மூலிகை சிலர் பார்த்துருப்பீங்க, சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை. இதோடைய பூக்கள் இப்படி தான் இருக்கும். இலையோட கீழே தான் பூக்கள் பூக்கும். அப்புறம் அது கீழேயே தான் அந்த பூவிலிருந்து தான் காய்கள் தோன்றி அது பழமாகவும் மாறும். இதை நீங்கள் நசுக்கி பார்க்கும்போது அந்த சிகப்பு தன்மை உடையதாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி சில தேவதைகளை ஆகர்ஷணம் பண்ணி வரவழைச்சு நீங்கள் பேசலாம். அவங்க உங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கு இந்த மூலிகை அவ்வளவுடைய பேராற்றல் உடையது இந்த மூலிகை. இந்த மாதிரி ஒரு 3 வகையான பழங்கள் காட்டில் கிடைக்கும். அதே போல் ஒரு கலக்காய் வகையை சார்ந்த காயும் நம்ம கொடுக்கலாம். அதெல்லாம் தேவதைகளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பழங்கள் இதெல்லாம். சரிங்களா? இதை மனசில் வச்சுக்கிட்டு காட்டு வழி போகும்போது இந்த மாதிரி பழங்களை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான தேவதைகளை நீங்கள் சித்து செய்யலாம். இது ஏட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை. இதை நாங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கோம். அதுக்கான முறையில் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசியும் இருக்கிறோம். அதுக்கான விஷயந்தான் இந்த மூலிகை. இதை நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. ஏன்னா டவுட்னா கமெண்டில் வாங்க.